கடைசியில் ராகுல் சொன்னது நடந்துச்சே. நம்ம எதிர்பார்த்தது தான் அது. அது இன்னும் நாள் இருக்கேன்னு பார்த்தோம். பட் இன்றைக்கே கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்டார்ல கங்கை கரையிலேருந்து. நாமினேஷன் போடுற அன்னைக்கு முன்னாடியே நாமினேஷன் போடுறதுக்கு முன்னாடியே உடைச்சு அழுது இன்னொரு நாளைக்கு கதறுவார். தாக்கல் பண்ணிட்டாரு. ஆனால் அது நல்ல நேரம் தவறிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. யாருக்கு நல்ல நேரம்? அதுதான் மக்களுக்கு நல்ல நேரம். அவருக்கு நல்ல நேரம் இல்லைன்னா அது மக்களுக்கு நல்ல நேரம் தானே. ஏன்னா அவர் அந்த பேச்சுலராக இருக்கும்போதும் அந்த டீ விற்றுட்டு இருந்தார்ல, அந்த காலகட்டத்தில் எங்கே ஹோட்டலாக இருந்திருக்கும். இவராக மாவு வாங்கி ஒரு வெங்காயத்தை வச்சு திட்டுருப்பார். அப்போ இவர் தானே சப்பாத்தி சுட்டுருப்பார். ஏன்னா பொண்டாட்டியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பேச்சுலர் எப்படி இருந்திருப்பார்? அழகாக மாவை போட்டு தேய்க்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மாவில் ஒட்டி எடுத்து ஒட்டிருன்னு சொல்லி தேய்ச்சா பாருங்க. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இதுதான் அவரை பிரதமர் ஆக்கியிருக்கு. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்முடைய ஜி அவர்கள் வேட்புமனுவை வெற்றிகரமாக தாக்கல் செய்திருக்கிறார். பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 கூட்டணி கட்சி தலைவர்கள், சொந்த கட்சி தலைவர்கள் அப்படின்ட்டு பார்த்து ஒரு 6 கிலோமீட்டர் ஊர்வலம். அப்படி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஊர்வலம், சேலத்தில் மாநாடுங்கிற மாதிரி வாரணாசியில் ஊர்வலம். முன்னாடி கங்கையில் குளிச்சிருக்காருல்ல, பாவங்கள்லாம் போகிறதுக்கு 10 வருஷமாக பண்ண பாவம். அது பாவங்கள்லாம் நேற்று வரைக்கும் பண்ணது தான். இல்லை இந்த 10 வருஷம் அடங்கும்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பாவம் அது வேறு. இது லேட்டஸ்ட் இருக்குது. அதை குளிச்சுட்டு கூட இருக்கவங்கலாம் குளிச்சாங்களான்னு தெரில. அவங்க அந்த பாவத்தோடய நடந்து வந்தாங்களா? அன்புமணிலாம் போயிருக்காப்புல, அவர் கங்கையில் குளிச்சாரான்னு தெரில. அவர் யோசிச்சிருப்பார், குளிச்சு எங்கே போய் துணியை தொடச்சிட்டு போகிறதுக்குள்ள ஊர்வலத்தில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. வழி வேறு தெரியாது. பேண்ட் சட்டையை போட்டு காலையிலே ரூம்லேயே குளிச்சுட்டு போயிருப்பாப்புல. வழி தெரியாது. காட்சியில் போய் எங்கேயாவது பார்த்தாங்கன்னா நம்மளை வேறு மாதிரியே ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே போனால் கூட அன்புமணி அடையாளம் தெரியும். ஏன்னா நிறைய பரதேசிகள் அங்கே வந்து, பரதேசிகள்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தூரமான தேசத்துக்கு போயிடுறவன் குடும்பத்தை விட்டுட்டு, அதுதான் பரதேசி. அவர்களை பார்த்தோன்னே அன்புமணியை தெரியும். இந்த தம்பியை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே. ஆமாம், நம்ம வாழ்ந்த காலத்தில், குடும்பத்தோடு வாழ்ந்த காலத்தில், அரசியலில் வாக்களித்த காலத்தில் இந்த தம்பிலாம் தேர்தலில் நின்று மருத்துவத்துறையில் ஏதோ அமைச்சராக இருந்தாருன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அதெல்லாம் மறந்துருப்பாங்க. ஏன்னா அது சிவனை நோக்கி போகிறவங்க வந்து இருந்தாலும் பார்த்துருப்பாங்க. அப்படியே மேலே எங்கேயும் பார்ப்பாங்க, இங்கேயும் வண்டியா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி போயிருக்காங்க. ஊர்வலத்தில் பார்த்தா இராணுவ அமைச்சர் நல்லவேளை பீரங்கி வாகனங்கள்லாம் எடுத்துகிட்டு போகல. ஊர்வலம் போகிறேன்னு சொல்லி நீ ஓன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கெல்லாம் எடுத்துகிட்டு வா, நீ ஓன் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வான்ற மாதிரியான இந்த இதுக்கெல்லாம் போவாங்க. குடியரசு தினம், சுதந்திர அணிவகுப்பு, ஒவ்வொரு படை அந்தந்த படையோடைய அந்தந்த படைகள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு தகுந்த மாதிரி. இப்போ அந்த சென்னையிலலாம் போவாங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்னா ஊசி ஈசிலாம் அது புதுசாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு டாக்டர் நிற்பாக மாதிரி இருக்கும். அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறைனா திருவள்ளுவர் சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியோட போயிருக்கலாம் காட்சியில். ஏன் விட்டாங்கன்னு தெரில. எல்லோரும் போயிருந்தாங்க. கூட 2 பரதேசிகளையும் 3 பரதேசிகளை கூப்பிட்டு போனார். அதில் ஒருத்தர் வந்து பரதேசின்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு முதல்வராக இருக்குது. எல்லாத்தையும் துறந்துட்டு போகிறவர் தான் பரதேசி. 2 பரதேசி கூட இருந்தாங்க. ஆனால் அவர்கள் யாருமே ஏஎன்ஐலையும் போடல, டைம்ஸ் நோலையும் போடல. எவனுமே வந்து மோடி அகாமடேஷன்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஸ்ரீ யோகி ஆதித்யநாத் ஜி அப்படின்னு மட்டும் போட்டாங்க. மீதி 2 பேர் யாரையா யோகி ஆதித்யநாத்தை பின்னாடி தள்ளி விட்டாங்க. அதை மீறிய ஒரு அந்த சன்னியாசி யார்? மோடி பக்கத்தில் உட்காந்துது யார்? போட்டு ஒருத்தர் உட்காந்தார் சட்டை போடாமல். அவர் யாருன்னு தெரில. அதுக்கு பின்னாடி ஒரு தமிழர் தான் நினைக்கிறேன். அவர் யோகி பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் யாருன்னு தெரில. யோகிக்கே தெரிஞ்சிருக்கா யாருன்னு. மோடியோட பாதுகாப்பில் கூப்பிட்டு போயிருப்பாங்க. என்எஸ்சியில் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, இந்த 2 பேரை பிச்சைக்காரன் நினச்சி வெளியிலேயே தள்ளி விட்டுறாங்க. முக்கியமான ஆள் நம்மளை ஆசீர்வாதி வழங்குறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கோம். கங்கையில் ஏற்கனவே முங்கி அங்கே வந்து கடைசியில் ராகுல் சொன்னது நடந்துருச்சே. நம்ம எதிர்பார்த்தது தான் அது. அது இன்னும் நாள் இருக்கேன்னு பார்த்தோம். பட் இன்றைக்கே கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்டார்ல கங்கை கரையிலேருந்து. நாமினேஷன் போடுற அன்னைக்கு முன்னாடியே, நாமினேஷன் போடுறதுக்கு முன்னாடியே உடைச்சு அழுது இன்னொரு நாளைக்கு கதறுவார் பாருங்க. அது இனிமேல் நடக்கும். எண்டில் நடக்கும், இல்லை எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நடக்கும். அந்த மாதிரி நடந்து ஏற்கனவே இவரை கொண்டு வந்து மாட்டி விட்டு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்த ராஜ்நாத் சிங், இவர் தான் வந்து முதலமைச்சர் பிரதமர்னு சொன்னவர். அவரும் கூட வந்துட்டார். ஒருவேளை அவர் வந்து இன்னொருத்தர் பிரதமர் ஆக்கிறதுக்கு இருந்து வரைக்கும், இப்போ அவர் தலைவர் இல்லாதனால அவர் சொல்ல முடியாது, நட்டால் தான் சொல்லணும். இருந்தாலும் நம்ம தான் இந்த தீய செயலை செஞ்சோம், நம்மளே முடிச்சு விட்ருவோன்னு கூட வந்திருக்கலாம். கடைசி எலெக்ஷன் இது நிற்கலான்றது தான். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கலாம். அப்படி இப்படின்னு போய் கடைசியில் நாமினேஷனை தாக்கல் பண்ணி
அங்கே பார்த்தீங்களா கலெக்டர் ஆஃபீஸில், அந்த கலெக்டர் ஆஃபீஸில் பெஞ்சு பூரா மூட்டை பூச்சியாக இருக்குமா. இங்கே உத்தரப்பிரதேசில் கட்டை பெஞ்சில் இருக்கும். இவர் வராருன்னொடனே சோஃபா பார்த்தீங்களா 4 சோஃபா வாங்கி போட்டிருக்கேன். சொல்லியிருப்பேன் யார் யார் வராங்க, 4 பேர் தான் உட்கார முடியணுன்னா 4 போட்டு வைங்கன்னு ஒரே மாடலில் வாங்கி நேற்று நைட்டு தான் இறக்கியிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த சோஃபாவை கலெக்டருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. கலெக்டர் பார்த்துட்டு பாரு, இத்தனை வருஷமாக கலெக்டராக இருக்கு. எனக்கு இல்லை ஒரு ஏசி அது கூட சரியாக ஓடாது, லோ வோல்டேஜில் பாதி நேரம் ஓடாது, ஃபேன் சவுண்டு கேட்கும் கடகடன்னு. ஆனால் இன்றைக்கி என்னென்னா எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்காங்க. சரி, இவர் நிற்கிறதுனால நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்கலாம். அப்புறம் அந்த அதிகாரிகள்லாம் சைடில் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து மரியாதை நிமித்தமாக எந்திரிச்சு நின்ட்டார். வேலையே போனாலும் பரவாயில்ல, மோடிஜி வந்திருக்காரு, யோகிஜி வந்திருக்காரு, நம்ம உட்கார்றதான்னு அவன் நின்றுக்கிட்டு இருந்தான் அவன் அதிகாரி. ஸோ அப்படி இப்படின்னு தாக்கல் பண்ணிட்டாரு. ஆனால் அது நல்ல நேரம் தவறிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. யாருக்கு நல்ல நேரம்? அதுதான் மக்களுக்கு நல்ல நேரம், அவருக்கு நல்ல நேரம் இல்லைன்னா அது மக்களுக்கு நல்ல நேரம் தானே. மோடிக்கு நல்ல நேரம் இல்லைன்னா இந்திய மக்களுக்கு நல்ல நேரம், இந்திய மக்களுக்கு நல்ல நேரம் சரியில்லைன்னா தான் மோடிக்கு நல்ல நேரமாக இருக்கும். இப்போ அது முடிந்து விட்டது. இப்போ இது மாறி காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவர் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகிறாரோ யோகி ஒரு 1 hour முன்னாடி போய் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் இருக்கான்னு அவரை செக் பண்ணிட்டு தான் இவரை கூப்பிட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஜிக்கு அடுத்து நம்ம தான் அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செக் பண்ணி வைக்கணுங்கிற லெவலுக்கு யோகி எதுவும் இருக்காரு. அப்படி இல்லை, யோகியை காலி பண்ண போகிறாரு ஜின்னு ஒரு பேச்சு வந்துருச்சு. வரும்போது நம்ம அதிகாரத்துக்கு வர்ற வரைக்கும் ஜால்ரா போட்டுகிட்டே இருப்போம். நம்ம பாட்டுக்கு இவங்க பாட்டுக்கு 2 மாதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எப்படியே மேட்ரு தெரிஞ்சு போச்சு, நம்மளை காலி பண்ணிட்டா இது நான் விசுவாசமாக இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு தலைவன், நீங்கள் தான் முதல்வர், நீங்கள் தான் பிரதமர், உங்களுக்கு அடுத்து நீங்கள் யாரை வேணாலும் போட்டுக்கங்க, நானும் இருக்கேன் ஜி அப்படின்ற மாதிரி காமித்து கொள்வதற்காக முன்னாடி அந்த கோயிலில் போய் அந்த பூஜைகள்லாம் பார்த்து இது பண்ணிக்காரு. அது ஒன்று காலபைரவர் கோயில். இதில் என்னென்ன காலபைரவரோட வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை வந்து ஒழிக்கிறது. அதுதான் காலபைரவருடைய தத்துவமே. எப்படின்னா காலபைரவரை போய் நீங்கள் வந்து தேய்பிரை அஷ்டமியில் வழிபடணும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பிற்பகலில் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் போய் வச்சு வழிபடக்கூடிய ஒரே தெய்வம் இந்து கடவுள் யார் அப்படின்னா காலபைரவர் தான். காலபைரவர் வந்து அவருடைய யூஸ்வலாகவே அஷ்டமியும் ராகு காலத்தையும் தேய்பிரை அஷ்டமி வளர்பிரையில் போய் வழிபடக்கூடாது. தேய்பிரை அஷ்டமி இல்லைன்னா கெட்ட நேரத்தில் போய் வழிபடுவாங்க. ராகு காலத்தில் போய் ஞாயிற்றுக்கிழமை 4 6 ராகு காலத்தில் வழிபடுவாங்க. எதுக்கு அப்படின்னா எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது, எதிரிகள் ஒழிஞ்சு போகணும். இப்போ 2 பேர் போகிறாங்க, 2 பேர் எதிரி ஒழியணும்னு போய் வழிபடுறாங்கன்னு வைங்க, யாருக்கு காலபைரவர் செய்வார்? 2 இப்போ எனக்கு எதிரி நீங்கள், உங்களுக்கு எதிரி நான், உங்களையும் கூட்டு போய் 2 பேருமே மனசுக்குள்ள வேண்டுறோம் என்னோட எதிரி ஒழிஞ்சு நாசமாக போகணுன்னா யாருக்கு காலபைரவர் செய்கிறாரு அப்படின்றது தேர்தலுக்கு பிறகுதான் செய்யும். இல்லை 2 பேர், ஏன்னா 2 பேருமே ஒழியணும்னு நினைக்கிறாரா? ஏன்னா 2 பேரும் போயிருக்காங்க. யார்? யோகியும் போயிருக்காரு, மோடியும் போயிருக்காரு. 2 பேரும் போய் வழிபடுறாங்க. இந்த காலபைரவன் யாருக்கு செய்கிறாரு அப்படின்றது தெரியல. வடிவேலு ஜோக்கில் வரல, ஓண்ட வாங்கின காத்துக்கு ஏடி சின்னத்தில் ஒரு குத்து, அவர்கிட்ட வாங்கின காத்துக்கு தென்னம்பர சின்னத்தில் ஒரு குத்து. 2 பேரையும் ஒழிச்சு கட்டி 2 பேருக்கு அந்த ஓட்டு செல்லாமல் போயிடும். அந்த மாதிரி காலபைரவர் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அது என்ன செய்கிறாருன்னு தெரியும். இதில் சார் வேட்புமனு தாக்கல் பண்ண போகணுன்னா இவ்வளோ பேர் தான் கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு ஏற்கனவே சில நாம்ஸ் எல்லாம் இருக்குது. எல்முருகனையும் அதை விட கூட கூப்பிட்டு போனார்ன்ற மாதிரி அதிமுக காரங்களே இந்த சண்டைலாம் போட்டாங்க. பட் ஜி இன்னைக்கு கூப்பிட்டு போயிருக்க கூட்டம் பார்த்திங்கன்னா அது பெருவாரியான கூட்டமாக இருக்குது. எந்த மாடல் கோட்லேயும் வராததாக இருக்குது. தேர்தல் ஆணையம் என்ன தான் பண்ணணும்? இல்லை தேர்தல் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா 4 பேர் உள்ளே எத்தனை பேர் வேணாலும் வரலாம், 4 பேர் தானே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிங்க. இந்த 4 பேர் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றாங்க. இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்னென்னா நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு சைடில் சேரை போட்டு அத்தனை பேர் உட்காந்துருக்கான்னு தெரியல. கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர்கிட்ட நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறாங்க. கலெக்டரோட பிஏ இருக்கலாம், இல்லை இன்னொரு ஸ்டாஃப் டைப்பிங் ஸ்டாஃபோ யாரோ ஒருத்தர் இருக்கலாம். வரிசையாக உட்கார வச்சுருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் இது ஆள் பிடிக்கிற மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. அவங்க எதுக்கு எத்தனை பேர் உட்காந்துருந்தான்னு தெரில. அவங்களே தப்பு பண்ணும்போது அப்புறம் இவருக்கு பண்ணாமல் என்ன பண்ணுவார்? அவர் இந்த 2 பேர் சொல்லுவாங்க, 2 பேர் நான் கூப்பிட்டு வரலையா, அவர் பிஜேபிக்காரரா? கிடையாது, அவர் சன்னியாச்சு அங்கே நின்றுட்டு இருந்தாங்க, டக்குன்னு உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்றாங்க. 2 பேரும் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க எதையும் செய்வாங்க. கோர்ட்டில் போய் எதையும் சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் ஓட்டில் பரதேசியல் அந்த இதில் இருந்தாங்க, டக்குன்னு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஜி என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம் பண்ண வந்தாங்க அப்படின்றாங்க. நீ அடுத்து ஜெயிச்சாங்கன்னா கலெக்டரையும் அவங்க பரதேசிகளாக தான் போடுவாங்க. ஏதாவது கங்கை கரையில் உட்காந்துருப்பான்ல, எவனையாவது ஒருத்தனை பிடிச்சி வந்து இவர் தான் கலெக்டர்ன்றாங்க. இல்லை இருக்கிறவருக்கு ஓய்வு பெற்ற பிறகு தேர்தல் ஆணையர் போஸ்ட் வேணா கொடுக்குறேன்னு கூட யாருக்கா ஒன்று போடலாம். வயசான ஆட்களுக்கு யாராவது போட்டு கூட ஒரு சாமியாரை தூக்கி தேர்தல் ஆணையர் 2 சாமியாரை போட்டாயின்னு வைங்க, சூப்பராக இருக்கும்.
அவன் பாட்டுக்கு சூலாயத்தோடு சுற்றி வருவாங்க நாடு முழுவதும். அதை எப்படி நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த வாக்கு மிஷின்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அதை குத்தி கூட பார்ப்பாங்க. குத்தி பார்த்தா என்ன கீன்னு சவுண்டு வரல அப்படின்னு. இதெல்லாம் அடுத்த தேர்தலில் இவங்க ஜெயிச்சாங்கன்னா நடக்கும். நல்ல வேலை ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் அதற்கும் அவர்கள் வந்து ஜி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மன்மோகன் சிங் கெட்டப்புக்கு மாறி வைரல் ஆகிட்டார். பார்த்தா தலையில் ஒரு டர்பன், குருத்வாராவில் போய் வழிபாடு, அதை வளைச்சி வளைச்சி பல ஆங்கிள் எடுத்திருக்காங்க. ஒரு சப்பாத்தி மாஸ்டராகவே மாறினதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சப்பாத்தியே இல்லை, இப்போ அவங்களோட சிசியர்கள்லாம் புரோட்டா போடும்போது, அண்ணாமலைலாம் தோசை சுட்டு புரோட்டா போடும்போது அவங்க ஊர் ஐட்டம் அவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஏன்னா அவர் அந்த பேச்சுலராக இருக்கும்போது அந்த டீ விற்றுட்டு இருந்தார்ல, அந்த காலகட்டத்தில் எங்கே ஹோட்டலாக இருந்திருக்கும். இவராக மாவு வாங்கி ஒரு வெங்காயத்தை வச்சு தின்ட்டுருப்பார். அப்போ இவர் தானே சப்பாத்தி சுட்டுருப்பார். ஏன்னா பொண்டாட்டியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பேச்சுலர் எப்படி இருந்திருப்பார்? அவர் தான் எல்லாம் செஞ்சுருப்பார். சப்ஜி ஒன்று அவராக செஞ்சு உப்பை போட்டு தின்றுருப்பார். அதை ரொம்ப நாள் கழித்து ட்ரையல் பார்த்துருக்காரு அங்கே. ஏன்னா கரெக்டாக தேய்க்கிறார் பாருங்கள். அப்படியே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக ரவுண்டாக தேய்க்க முடியும். தேய்ச்சி போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது இவ்வளோ நாள் நடுவில் கேப் டச் விட்டு போயிருந்தாலும் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கிறது அந்த வட்டத்தில். காரு பைக்கெலாம் பழகிட்டிங்கன்னா 20 வருஷம் ஓட்டலைன்னா கூட ஏறி உட்காந்தானே கரெக்டாக போயிடும். நீங்கள் சைக்கிள் ஒன்ஸ் பழகிட்டிங்கன்னா போதும். அது 25 வருஷம் நீங்கள் ஓட்டலைன்னா கூட ஏறி உட்காந்தே பாட்டு சைக்கிள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ சப்பாத்தி 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சுட்டு சாப்பிட்டுருப்பாரு. அதுக்காக மறந்துடுமா? அது மாவை போட்டு அழகாக மாவை போட்டு தேய்க்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மாவில் ஒட்டி எடுத்து ஒட்டிருன்னு சொல்லி தேய்ச்சா பாருங்கள். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிஸ். அந்த இதுதான் அவரை பிரதமர் ஆக்கியிருக்கு. இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காருன்னா அது கூட பெண்கள் கூட அப்படி பண்ண மாட்டாங்க. பேசிக்கிட்டே அந்த மாவை தொடர்றது மட்டும் இப்போ ஒட்டிடும், போட்டு சுரண்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கில்லாடி நம்ம ஜி. இல்லை சார், ஜி இப்போ சப்பாத்தி சுட போனார். சரி, அங்கே உள்ள வேறு யாருமே வேலை செய்யலையா? இவர் மட்டும்தான் இருக்கார் கேமராமேனு? இல்லை, அது இருக்குது. அதுக்காக தான் இந்த மெயின் குருத்வாராவுக்கு போனால் குச்சியை விட்டுருவாங்க. அவங்க பூரா வால் வச்சுருப்பாங்க. இங்கே இதில் பஞ்சாபுக்கு டெம்பிளுக்கோ இல்லை பாகிஸ்தானில் இருக்க அந்த டெம்பிளுக்கோ போயிருந்தீங்கன்னா அங்கே பூரா வாலோடு இருப்பாங்க. இவ்வளோ பெரிய வால் வச்சுருப்பாங்க, சொருகி வச்சுருப்பாங்க. அப்படி அது ஆபத்து. ஏற்கனவே மரண பயத்தை காட்டியிருக்காங்க ஒரு டைமு. அதனால பீகாரில் உள்ள கோயிலுக்கு போகிறார். பீகாரில் உள்ள குருத்வாராவில் போய் பாவப்பட்ட ஜீவன்களுக்கு ரொட்டி சுட்டு போட்டு அங்கேருந்து எஸ்கேப். அப்படியே போய் அவங்களுக்கு இதை பார்த்தோன்னே பஞ்சாப்கார ஓட்டு போட்டுருவாங்க. பஞ்சாபில் டோட்டலாக பிடிக்கிட்டு ஒரு சீட்டு வந்தாலே பெருசு. அந்த நிலையில் இருக்கும்போது பீகாரில் உள்ள இதுக்கு போய் ரொட்டி சுட்டு போட்டு பஞ்சாபியர்கள் ஓட்டை வாங்கி பண்ணணுன்னா அவங்க ஏற்கனவே கடுப்பு இருக்காங்க. கனடாவில் உள்ள ஆளை அடியால் வச்சு போட்டு தள்ளிட்டு பஞ்சாப்கார ஓட்டை கேட்டால் எப்படி போடுவான்னு அவங்க கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இங்கே போய் சுட்டுருக்காரு, ரொட்டி சுட்டு போட்டிருக்காரு. என்ன நடக்குதுன்னு ஏன்னா அவர் அங்கே கிண்டுனது வந்து பார்த்தீங்கன்னா அது அடுப்பில் நெருப்பும் எரியலை. இல்லை, அதுக்கு தான் இல்லை கிண்டிருக்காரு. அது வந்து ஆக்ஷனுக்கு எடுத்தது தான் முதல்ல ரிலீஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இது பரவலாக வந்துடுச்சு, வெறும் சட்டியை கிண்டுறாருன்னு. உடனே இன்றைக்கி ஏற்றிருக்காரு பாருங்க. இன்றைக்கி அவரோட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதில் சப்ஜிலாம் இருக்க மாதிரி இப்படி கிண்டுறாரு. அப்போ ரொம்ப நேரம் இருந்திருக்காரு. அவங்க எடிட் பண்ணி போட்டுருந்துருக்காங்க. ஆனால் கொதிக்கலையே, கொதிச்சு அதில் கொதிக்குது. திருப்பி ரெண்டாவது இதில் வந்து கொதிக்கிற மாதிரி ஒன்று எடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்ததை போய் கிண்டிருக்காரு. இது வந்து ஆக்ஷனுக்காக கிண்ணதை எடுத்து முன்னாடி போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு அர்ஜென்ட்டுக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய ரொட்டி தேய்ச்சிருக்காரு. நீங்கள் 2 தான் சீனில் நான் கூட போட்டிருக்கேன். ஆனால் கிட்டத்தட்ட 8-10 ரொட்டி சுட்டுருக்காரு. அந்த மாதிரியான ஒவ்வொரு ரொட்டிக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஒவ்வொரு ரொட்டிக்கும் ஒரு இது போட்டிருக்காங்க. எதுனா ஷார்ட்ஸு, மாவை எடுத்து வைக்கிறது, தட்டுறது, தேய்க்கிறது, கரெக்டாக 50 செகண்ட் டக்குன்னு தூக்கி போட்டு லூப்பில் போட்டிருக்க போகிறாங்க சார். அது என்னன்னு தெரில, அது ஒரே ரொட்டியா என்னன்னு தெரில, அதை திருப்பி போட்டிருக்காங்க. இந்த மக்கள் நேரலைன்னு போட்டால் 20 நிமிஷம் நேரில் 8 மணி நேரம் ஓட்டுவாங்கல்ல. அப்படி ஜி ஒரு ரொட்டி தேய்ச்சிட்டே இவங்க வளைச்சு போட்டுக்கலாம். அது இருக்கலாம். நம்ம ஒரு இதுதான் பார்த்தேன் நான். அதை அடுத்தடுத்து ரொட்டி சுடுற மாதிரி போட்டிருந்தாங்க. பரவாயில்லையே. அது ஷார்ட்ஸில் போட்டிருக்காங்க, இதில் போட்டிருக்காங்க, யூடியூப்பில் போட்டிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க, வளைச்சி போட்டிருக்காங்க. அந்த டீம் பக்காவாக வேலை பார்க்குறாங்க. அங்கேயே இருந்து அப்படி ஆன்லைன் எடிட் பண்ணி அப்படி தட்டுறாங்க. குருத்வாரான்னு கூட பார்க்காம ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய விஷயம் தான். பார்ப்போம் சார், ஒரு விரிவான ஒரு இடம். இந்த தேர்தல் எதை நோக்கி பயணிக்குது, ஜியினுடைய எதிர்காலம், பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய எதிர்காலம், இந்தியாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜூன் 4 தான் எல்லாத்துக்குமான பதிலும் நமக்கு கிடைக்கும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.